நம்ம ஆளுக்கிட்ட ஜாப் கொடுங்கண்ணே, நம்ம ஆளுக்கிட்ட ஜாப் கொடுங்கண்ணே, நம்ம ஆள் ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கண்ணே, கரெக்டாக வேலை செஞ்சு கொடுப்பாங்கண்ணே, நம்ம ஆளுக்கிட்ட ஜாப் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆளுக்கிட்ட கொடுத்தா நம்ம ஆள் வந்து ஜாப் எடுத்துகிட்டு நம்ம மானத்தை வாங்கி உயிரை வாங்கி பறக்க விட்டுறாங்க. கடைசியாக பாருங்கள் இந்த பெயிண்டிங் ஜாப் நான் நம்ம ஆளுக்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன், வாங்கண்ணே வந்து பாருங்கண்ணே வாங்க. மற்ற ஏனக்காரங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வீடியோ நான் மலையில் போட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து குறைஞ்சது 3 லட்சம் வியூ கிடைக்கிற வீடியோ இது எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் வந்து சின்ன ஜாப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஜாப்பை உங்களால் எடுக்க முடியலன்னு சொன்னால் ஆரம்பத்திலே சொல்லிடுங்க, இல்லைண்ணே ஜாப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் வந்து பில்லியன் கணக்காக வேலை செய்கிறாள், இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஓகேண்ணே வந்துடுறேண்ணே, இன்றைக்கி வந்துடுறேன், நாளைக்கு வந்திருக்கேன், நாளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கதை சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட, சரிங்களா? நான் பெயிண்டிங் ஒர்க் கேட்டேன், மிஷினரி அவுட்டோக்கு, நம்பால் வாய்ப்பே இல்லை, வரமாட்டேங்கிறாங்க. முடியே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தாங்க. பாங் நீ பாங் இனி இந்த வேலை பாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் பட்டு செஞ்சால் வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். என்ன செய்யுது? ஸ்டிக்கர் நம்ம ஆளுக்கிட்ட கொடுத்துருக்கேன், ஸ்டிக்கர் நம்ம ஆளுக்கிட்ட கொடுத்துருக்கேன். நம்ம ஆள் தான். அதான் ஒரு டீம் வந்து கிக்கா பூப்பான்னு இழுத்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்தாங்க, அவங்க தானே ஓகேண்ணே இந்த வேலைண்ணே சக்குன்னு ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என் பெயிண்டிங் ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகிச்சு, அதனால் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிச்சோடனே இப்போ அப்டேட் பண்ணேன், இன்றைக்கி வந்து பூட்டி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒர்க் நம்ம ஆள் வந்து செய்கிறாங்க. ஸ்டிக்கர் ஒர்க் நம்மளும் கொடுக்குறோம், நம்ம ஆளுக்கு நம்ம ஜாப் கொடுக்குறோம், நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து நான் ஏதாவது சொன்னால் அப்புறமேலே வந்து ஏன் நம்ம ஆள் இப்படி ஆகிட்டாங்க தெரியுமா? நான் சொல்லிட்டேன் ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஸ் SPM ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஃபெயிலான SPM ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணி அதையும் ஒரு லைக் கமெண்ட்ஸ் அழுறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம ஆளுலாம் இப்படி இருக்காங்க ஒன்றும். ஸோ இந்த மைண்ட் செட்டை மாற்றுறீங்கன்னா கொஞ்சம் முன்னேறி வர முடியும்.